வணக்க மக்களே, கொசோடி ஜல்லிக்கட்டு 2024 இந்த வருஷத்தோட கால ஆய்வு மொத்தமாக பார்க்கலாம். இதுதான் வந்து காளைகளை கொண்டு வந்து நிலைக்கக்கூடிய இடம். அதாவது அந்த கல்லறையிலேருந்து வந்து இறங்குனீங்கன்னா இங்கே வந்து தான் காளைகளை கொண்டு வந்து இறக்க போகிறோம். அந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா இங்கே வந்து டோக்கன் சரிபார்க்கக்கூடிய இடம். அதை தாண்டி அங்கே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து காளைகளை வந்து வரிசையில் அந்த கிட்டிக்குள்ளே நுழைக்கக்கூடிய இடமாக இருக்குது. இதில் வந்து சைடில் எங்கேயுமே வந்து காளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அதே போல் இந்த இடத்த தாண்டி இன்னும் கொஞ்சம் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா காளைகளை வந்து காத்திருக்கும் இடம். அதாவது என்னென்னா ஒரு 10 காலை 15 காலை அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இந்த இடம். அதே இடத்துல தண்ணியும் வச்சுருக்காங்க, புல்லுக்கட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ஆரோக்கிய மாதா கோயிலோட அந்த பகுதியிலேருந்து உள்ளே வந்து நம்ம கிட்டிக்கு கொண்டு போகக்கூடிய மாடுகளை வந்து வருஷப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதில் மாடுகள் வந்து எங்கேயும் இடையில வந்து நுழைஞ்சிடாத அளவுக்கு தடுப்பு வேலிகளும், மாடுகள் வெளியேறாத அளவுக்கு தடுப்பு வேலிகளும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. கடந்த வருடம் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து மருத்துவ பரிசோதனை இடம். இந்த இடத்த தாண்டி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மாடு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த மாட்டை வந்து வெளியேற்றதுக்கான எக்ஸிட் கேட் வந்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸிட் கேட்டு. இதை தாண்டி போகக்கூடிய இடங்கள் மாடுகள் வந்து இதை தாண்டி வச்சுன்னா மருத்துவ பரிசோதனை தாண்டிடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்தியாபுர கோயில். அந்த இடத்துல தான் வந்து பெறவாடியில் இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ மாடு கொண்டு வரவங்க வந்து அந்த இடத்துல வந்து தவறாமல் அவங்களுடைய பெறவாடி பரிசை வந்து வாங்கிட்டு வாங்க. இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய அந்த காளைகள் வெளியேறக்கூடிய வாடிவாசல். இந்த வாடிவாசலில் ஒரு சொல்லி ஆகணும், மாடு வந்து கொண்டு போகிறவங்க ஏறி நிற்கிறதுக்கு ஏதுவாக 2 பக்கமும் வந்து தடுப்பு வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் போனோடனே மாட்டை வந்து மேலே வெட்டுறதுக்காக கொடுத்துட்டோன்னே மேட்டில் ஏறி நின்றுக்கலாம். வெளியில் இருக்கவங்க நான் போன டயத்தில் பார்த்திங்கன்னா கூட்டமாக நின்று செல்ஃபி எடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பக்கம் கட்டை இருக்குது. கட்டையில் நீங்கள் தாராளமாக ஏறி நிற்கலாம். இதுதான் வந்து ஆடுகளம். இந்த ஆடுகளம் பார்த்திங்கன்னா பெரிய ஆடுகளம் தான். எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஒரு சப்பரம் போகிறதுக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணோன்னே இது இந்த ஆயிரும். மேலே இருக்கிறது வந்து இந்த புறம் இருக்கிறது விஐபி கேலரி, அதே மாதிரி இந்த புறம் 10 கேலரி பகுதி ரெண்டுமே வந்து அமைச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வாடிவாசல் கடந்த வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் வந்து சிறப்பாகவே இருக்குங்கிறத நம்பியே போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன் நண்பர்களே. அதே மாதிரி இதுதான் வந்து நம்ம வாடிவாசல்லேருந்து காளைகள் வெளியே போகக்கூடிய இடம். இது வந்து தலைவாடி. இந்த இடத்துல வந்து கலெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. கலெக்ஷன் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தை தள்ளி இருக்குது. இது போல் வீடியோஸ் வந்து வேணும்னா நீங்கள் டிஜேஸ்கோ மலையை அதே போல் வந்து இந்த வருடத்துடைய தவசிமலை ஜல்லிக்கட்டோட முழு லைவ் நம்மளோட சேனலில் வந்து ஒளிபரப்ப போகிறோம். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதே போல் இன்ஸ்டா பேஜையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து மாடுகளை வந்து பிடிச்சி கட்டக்கூடிய ஏதுவாக வந்து மரங்கள் நட்டுருக்காங்க. இங்கேருந்து வந்து மாடுகளுடைய அளப்பறையான இடம். இந்த இடம் தான் வந்து மாடுகள் அடுத்து வெளியேறக்கூடிய பகுதி. இதுவரை பார்த்ததற்கு நன்றி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.